இன்றைக்கு சுதந்திர திருநாள். நாம் சுதந்திர காற்றை சுவாசித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த சுதந்திரம் சும்மா கிடைக்கவில்லை. இந்த சுதந்திரம் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான முகம் தெரிந்த முகம் தெரியாத தியாகிகள் தங்கள் இன்னுயிரையும் வாழ்க்கையையும் இந்த நாட்டிற்கான சுதந்திர வேள்வியிலே ஆகுதியாக சுரிந்தார்கள். அதன் பலன்தான் இன்றைய நம்முடைய சுதந்திர வாழ்க்கை. இந்தியாவின் மூலை முடுக்குகளெல்லாம் இந்த சுதந்திர வேள்வி குழுந்து விட்டிருந்தது. அதில் எங்கள் ஊரும் விதிவிலக்கல்ல. எங்கள் தில்லைஸ்தானத்திலே அந்த சுதந்திர தாகத்தின் வீச்சு இங்கும் இருந்தது. பெரியவர்கள் சொல்ல செய்வழியாக கேட்டிருக்கின்றோம். TSS ராஜன் அவர்கள் எங்கள் ஊர்க்காரர் என்பதிலே எங்களுக்கு ஏக மகிழ்ச்சி. உப்பு சத்தியாகிரகத்திற்காக வேதாரண்யத்தை நோக்கி ராஜாஜி அவர்கள் தலைமையிலே வீரர்கள் எல்லோரும் எங்கள் ஊரை தாண்டித்தான் பயணித்தார்கள். அப்பொழுது சுதந்திர இந்தியா அல்ல, அது ஆங்கிலேயன் கீழே இருந்தோம் அல்லவா. அவர்களுடைய அடக்குமுறை, யாரும் அவர்களுக்கு எந்தவித உதவியும் செய்யக்கூடாது என்று. ஆனால் எங்கள் ஊருக்காரர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? உணவுகளை சமைத்து அவற்றையெல்லாம் பொட்டலங்களாக ஆக்கி மரக்கிளைகளிலே கண்ணுக்கு தெரியாமல் மறைத்து கட்டி வைத்தார்களாம். அதை அவர்கள் எங்கிருக்கிறது என்பதை சூசகமாக அவளுக்கு செய்தியும் அனுப்பி வைத்திடுவார்களாம். இவர்கள் அவற்றை எடுத்துக் கொள்வார்களாம். இப்படியெல்லாம் சுதந்திர போராட்டத்தில் இவர்கள் பங்கு கொண்டார்கள். சுதந்திர போராட்டம் என்று சொன்னால் சில பெயர்கள் எங்கள் ஊரிலே நெஞ்சிலே வந்து எங்களுக்கு மோதும். குஞ்சிப்பிள்ளை அவர்கள், மாணிக்கம்பிள்ளை அவர்கள், சின்னத்திரு என்று அழைக்கப்பட்ட ரங்கசாமி ஐயங்கார் அவர்கள், காந்தி எழுத்தாளரான தீசா ராஜு அவர்களின் தந்தையார் சாம்பசிவையர் அவர்கள், இவர்கள் எல்லோரும் சுதந்திர போராட்டத்தில் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டவர்கள். இதிலே ரங்கசாமி ஐயங்காருடைய தியாகம் மிகப்பெரியது. அவருடைய சொத்துக்கள் எல்லாம் இந்த சுதந்திர போராட்டத்திற்காகவே செலவழிக்கப்பட்டன. அவருடைய துணைவியார் சொத்துக்கெல்லாம் இழந்து போன அந்த நிலையிலே, மனம் திரிந்த நிலையிலே அவள் நடமாடிக்கொண்டிருந்ததை இப்பொழுது நினைத்தாலும் அடிவயிறு கலங்கும். சாம்பசிவை அவர்களுடைய வீடே ஏலத்துக்கு வந்துவிட்டது. இவர்களெல்லாம் அதை பற்றி கவலைப்படாமல் வந்தே மாதரம் ஜெய்ஹிந்த் என்று கம்பீரமாக குரல் எழுப்பு இப்படி நடமாடிக்கொண்டிருந்தார்கள். சாம்பசிவை அவர்களை பார்த்தால் எல்லோரும் ஜெய்ஹிந்த், வந்தே மாதரம் என்று குரல் கொடுப்போம். அதுதான் ஒரு குரல். நாங்கள் கிரீட்டிங் என்று சொல்வார்களே, குட் மார்னிங் குட் ஆஃப்டர்நூன் போல, அவரை பார்த்தாலே எல்லோரும் ஜெய்ஹிந்த் என்று குரல் கொடுப்போம். அவர் ஜெய்ஹிந்த் என்று குரல் கொடுப்பார். வந்தே மாதரம் என்று குரல் கொடுப்போம். அவரும் வந்தே மாதரம் என்று குரல் கொடுப்பார். இப்படி சுதந்திர காற்றை நாம் சுவாசிப்பதற்கு இருந்தவர்கள் இவர்கள் எல்லோருமே. நினைத்தால் பெருமையாகத்தான் இருக்கின்றது. சரி, அவர்கள் சுதந்திர போராட்ட காலத்தில் அவர்கள் ஈடுபட்டதை நாங்கள் பார்க்கவில்லை. ஆனால் அதற்கு பிறகு அந்த குடும்பங்கள் அவற்றினுடைய அந்த ஆஃப்டர் மாத் என்று சொல்வார்கள், அப்படி அது முடிந்த பிறகு நடந்த அந்த நிலை இருக்கிறது, அவளுடைய வாழ்க்கை இருக்கிறது, அவளுடைய குடும்ப நிலைகளெல்லாம் மாறிப்போயின நிலை இருக்கின்றது. பற்றியெல்லாம் நினைத்தால் இரத்த கண்ணீரே வரும். இப்படி இல்லாமல் இவர்கள் எல்லோரும் பாடுபட்டு கொடுத்த சுதந்திரம் இது. இந்த சுதந்திரத்தை கட்டி காப்பதற்குத்தான் நமக்கு கட்டளையிட்டு விட்டு சென்றிருக்கிறார்கள். அதை நாம் மேற்கொள்ள வேண்டும். ஜெய்ஹிந்த்.